இன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸோட ஒரு ஃபேமஸான சீரிஸான ஸ்குவிட் கேமோட ஓனான கேமிங் வெர்ஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இந்த கேம் வந்து சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும் ஓவரால் பார்த்தீங்கன்னா. ஆனால் இதுக்குள்ளே என்ன விஷயங்கள் இருக்குது, இது ஸ்டோரி பேஸ்டு கேமா இல்லை பிளேயர் பேஸ்டு கேமா? உண்மையை சொல்லப்போனால் இது ஸ்டோரி ப்ளஸ் பிளேயர் பேஸ்டு கேம்னு கூட சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஸ்டோரி ஸ்குவிட் கேம்லேருந்து எடுத்திருக்காங்க. ப்ளே பண்ணுறது உங்களோட சாமர்த்தியம். முழுக்கவே ஸ்டோரி பேஸாக போகாமல் இந்த பார்த்தீங்கன்னா மணி ஹைஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்டோரி பேஸில் தான் போகும். அது ரொம்பவே பல பேருக்கு சலிப்பை கொடுத்துரும். அந்த மாதிரி இல்லாமல் இனிஷியலாக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து மாற்றிருக்காங்க. ஸ்டோரி ப்ளஸ் பிளேயிங் ரொம்பவே நல்லா இருக்குது. இது 3Dயா 2Dயான்னு கேட்டிங்க அப்படின்னா half 3D அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணுற ஆப்ஷன்லாம் இருக்குது. ஆனாலும் உங்கள் கேமிங்கோட கன்சோலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளையாண்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாகவே இருக்கும். இல்லை நார்மலே செட்னே போதும் அப்படின்னாலும் ரொம்ப அழகாகவே நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இதில் எந்த விதத்துலையும் மாற்றங்கள் பெருசாக நடக்கலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் பப்ஜியோ ஃப்ரீ ஃபயரோலாம் இல்லை. இது நார்மலைஸ்டு கேம். ஒரு வெப் சீரிஸை பேஸ் பண்ண ஒரு கேம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓனான கம்பெனி வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த கேம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா என்ன வேணுமோ அது இருக்கும். அதுக்கு மேலேயும் இல்லை அது கீழேயும் இல்லை. சென்டராக கரெக்டாக என்ன கொடுத்துருக்கோமோ கொடுத்துருக்காங்க. இந்த கேமை நியூவாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே நீங்கள் ஸ்குவிட் கேமோட ஃபேனாக இருக்கீங்க, அந்த வெப் சீரிஸோட ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கேம் உங்களுக்கு ஒரு ட்ரீம் மாதிரி இருக்கும். நம்மளும் ஸ்குவிட் கேமில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை டேரெக்டாகவே எடுத்துகிட்டு வருவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, நீங்கள் வந்து ஒரு ஹாலோகிராஃபிக்கோ இல்லை பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன்லேயே அது விளையாடுறீங்க, இல்லை வந்து ரியல் லைஃப்லேயே விளையாடுறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த கேம் அவ்வளோ வந்து டேரெக்டாக வந்து மாற்றிருக்கு. ஆனாலும் நீங்கள் நார்மலாக மொபைல் கேம்னு ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீலை கண்டிப்பாக கொண்டு வருது. கொஞ்ச நேரங்களே நீங்கள் வந்து கேமில் ஒரு பார்ட்டாக வந்து மாறிடுவீங்க. ஆல்சோ நீங்கள் ஜெயிக்கும் போது உங்களுக்கான பிகி பேங்க் மணி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட எத்தனை பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அப் டு டேட்டாக உள்ளே வந்து ஆட் ஆயிரும். இது ஒவ்வொரு கேமுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேசிக்கான லெவலில் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. இதோட டாப் லெவல் என்னன்னு நான் இன்னும் பார்க்கல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண வரைக்கும் ஒரு 4 to 5 கேம்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்து ப்ளே பண்ணிட்டேன். ஆனால் ப்ளே பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா கிளாஸ் ப்ரோக் ஆகிறதுலேருந்து ப்ரோக் ஆகி நம்ம கீழே போனீங்கன்னா ஜம்பிங் ஜாக் இருக்கும் இல்லையா, அந்த ஜாக்கில் பட்டு திரும்பவும் வந்து நம்ம வந்து அடிப்படுற மாதிரி இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரியலிஸ்டிக்கலாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வன்முறை ஜாஸ்தியாக இருக்கோ அப்படின்னு தோணுது பார்க்கும் போது. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அவங்க வேறு ஏதாவது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த பிளட் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னாகவே இருந்திருக்கும். ரொம்ப சீரியஸாக வந்து கொண்டு போயிருக்காங்க கேம்னு சொல்ல முடியும். ஆனால் ஸ்குவிட் கேமே அந்த மாதிரி சீரியஸான விஷயம் தானே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது ஓகேன்னு தான் தோணுது. அது மட்டும் இல்லாமல் கேமில் ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியெலாம் இல்லை. ஃபஸ்ட் லெவலில் வந்து ஈஸியாக தாண்டிடலாம். ஆனால் செகண்ட் ஃபோர்த்லாம் அடுத்த லெவலில் நீங்கள் தாண்டுறீங்க அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அகெயின் வந்து நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இதில் என்ன அட்வான்டேஜ்னா இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறீங்களோ தோக்குறீங்களோ ஆல்மோஸ்ட் சர்வை பண்ணாலே போதுமானது. நீங்கள் அடுத்தடுத்த லெவல் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட 3D ப்ரொஜெக்ஷன் ஆகட்டும், சின்ன கேமிங் கிரியேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்பவே ரியலிஸ்டிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் ஒரு ஹார்ட் கோல்ட் ஸ்குவிட் கேம் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இன்னும் ஏகப்பட்ட கேம்ஸ் வந்து உள்ளே வந்து அவைலபிளாக இருக்குது. அது எல்லாத்தையுமே ப்ளே பண்ணணும் ஆசை தான். ஆனால் பார்த்தீங்கன்னா போதிய நேரம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா சின்னதாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருக்கோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறோம். ஆல்சோ மறுபடியும் சொல்கிறது என்னென்னா உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த கேம் வந்து உங்களால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். நார்மலான ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்காத ஒரு இடமா தான் வந்து எட்டாக்கனியாக வச்சுருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸ். ஆனாலும் என்னென்னா எல்லாருக்குமே இது கிடைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. கேமில் வின் பண்ணால் சின்ன விஷயங்கள்லாம் கிரெடிட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு ஜாலியாக தான் இருக்குது. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து இந்த கேம் பற்றி வீடியோ போடலாம், அதையும் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். ஒரு நல்ல மாற்றம் இனிதான் நடக்கட்டும். ப்ளே பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்குது.